வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். கார்ல் மார்க்ஸ் இறந்துட்டார்னு சொல்கிறாங்க, பெரியார் இறந்துட்டதாக சொல்கிறாங்க, அண்ணா இறந்துட்டதாக சொல்கிறாங்க, அம்பேத்கர் இறந்து விட்டதாக சொல்கிறார்கள். இவர்களெல்லாம் மீண்டும் அத்தனை ஆளுமைகளும் ஒன்று சேர்த்து வந்து அல்லது இவ்வளோ பேருடைய அறிவும் ஒரே நபருக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு நபரை பற்றி நம்ம பேசலை. அப்படி ஒரு நபராக தன்னை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய, அறிவாலய வாசலில் 5க்கும் 10க்கும் கையேந்தி நிற்கக்கூடிய, தன்னை ஊடகவியலாளர் சொல்லக்கூடிய, அறிவாலயம் வாசலில் தன்னுடைய அறிவையும் சிந்தனையையும் மழுங்கடித்து விற்று பொழப்பு நடத்தக்கூடிய ஒரு 3ஆம் தர அரசியல் புரோக்கரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அது வேறு யாரும் இல்லை, மில்டன் சொல்லக்கூடிய ஒரு நபர். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பேரலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் வந்து பேசிகிட்டு இருப்பார். இவர் கூடவே இன்னொன்று இந்திரகுமார் தேரடின்னு ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருப்பார். 2 சின்ன பொடி பசங்க. இந்த சின்ன பையலோட பற்றி பேசணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், கேட்கலாம், திட்டக்கூட செய்யலாம், அது உங்களுடைய உரிமை. இருந்தாலும் இந்த சின்ன பையன் தன்னுடைய வயசுக்கு மீறி பேசுகிறான். வயசுக்கு மீறி பேசினா தலையில் 2 தட்டு கொடுத்து போடாங்கொப்பனை வர சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்படிப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி அண்ணன் விஜய் அவர்கள் இந்த வீடியோவை பார்க்குறதா இருந்ததுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் டீசெண்டாக பேச சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க தரம் தாழ்ந்து பேசினா கூட நீங்கள் தரம் தாழ்ந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தால் உங்கள் மீது கொண்டு இருக்கக்கூடிய பேரன்பின் காரணமாக இந்த வீடியோவில் என்னுடைய வாயிலிருந்து சில வார்த்தைகள் தவறாக வரக்கூடிய பட்சத்தில் தயவு செய்து அண்ணன் மன்னித்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள், நீங்களும் மன்னிச்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மில்டன் சொல்லக்கூடிய இந்த பொடி பையன் இருக்கிறான் இல்லையா, இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு நிகழ்ச்சி, பெரியார் என்னும் பெருநெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசுகிறான். இந்த நிகழ்வை கலந்து கொண்டு பேசுகிறது தப்பான்னு கேட்டால் இல்லை, சரிதான். இன்றைக்கி பெரியாரை வந்து ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் கொண்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்றைக்கி ஒரு பக்கத்தில் பெரியாருடைய கொள்கைகள் மழுங்கடித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம், ஆனால் தமிழ்நாட்டில் சங்கிகள் ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள். பெரியாருடைய கொள்கைக்கு நேரெதிரான கொள்கைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கி பெரியாரை வந்து மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். அதை இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த பெரியாருடைய நிகழ்வில் கலந்து கொண்டு பேசக்கூடியவர்கள் பெரியாரை விட்டு தளபதி அவர்களை சீண்டி இருக்கிறார்கள், வம்பு கிழத்திருக்கிறார்கள். தங்களுடைய அறிவாலய விசுவாசத்தை திமுகவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளை தரம் தாழ்ந்து விமர்சித்து தான் அந்த விசுவாசத்தை காமிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இந்த மில்டன் சொல்லக்கூடிய இந்த புறம்போக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னா, தளபதி அவர்களை ஒருமையில் பேசியிருக்கிறான். இவன் நாய் இப்படின்னு பேசியிருக்கிறான். அப்போ அந்த நாய்க்கு அப்போ அந்த மில்டனுக்கு, அந்த சின்ன பையனுக்கு, அந்த பொடி பையனுக்கு பதில் நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா? அப்படி தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணால் தான் இன்னும் புதுசாக நிறைய பேருக்கு கொண்டு இந்த வீடியோவை யூடியூப் காமிக்கும். ஹைப் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஹைப்பு கொடுத்தீங்கன்னா பாயிண்ட் நமக்கு ஏறிடும். அந்த பாயிண்ட் இருந்துன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஹைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ ஒர்த்தான வீடியோ அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு கொண்டு சேர்க்கும். சரியா? சரி. இப்படி அடிப்பார்ல, அது மாதிரி நீலாம் அடிச்சுக்கிட்டு அழுகணும். எஸ்.ஏ. சந்திரசேகர் வளர்த்து விட்டதே திராவிட இயக்கங்கள் தான். பார்க்கறதுக்கு பணியார செய்தி மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் நீட்டா, உருவத்தை சொல்லலைங்க, படத்தை சொல்றேன். பங்காளி நீ மட்டும் ஜெயிச்சுட்ட, இது வந்து சினிமா கிடையாது. பின்னாடி கையை கட்டிக்கிட்டு இப்படின்னு உடனே அப்படி இத்தனை நாட்களா அரசியல் பேசாத ஒரு தற்குறி திடீர்னு நெய்வேலியில் ரெய்டு வந்ததுக்கு பிறகு பேசுதுன்னா, நீ உன் வாழ்க்கையில சந்திக்கிற முதல் தேர்தலும் இதுதான், கடைசி தேர்தலும் இதுதான். சில அறிவுஜீவிகள் நண்பர்களா இருக்கக்கூடியவர்களே நம்ம கிட்ட வைக்கிற விமர்சனம் என்னன்னா, போயும் அவன் கட்சியெல்லாம் அடிச்சு ஒரு அடையாளத்தை தேடி கொடுத்துறீங்க, அவனை நீங்களே வளர்த்து விடுறீங்க அப்படின்ற ஒரு வருத்தத்தையும் ஒரு வேதனையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அவ்வளவு மரியாதையா சொல்றேன்னா விஜய் பத்தி தான் அதை நம்ம கிட்ட சொல்றாங்க. நம்மளுக்கு மில்டன் பேசின பேச்சு எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன் முதல்ல என்ன பேசுகிறான்னா, அவன் பேச தொடங்கும் போதே அவன்கிட்ட அறிவுஜீவிகள் சொன்னாங்களாம், நீங்கள் ஏங்க இவனை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அதை தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் போயும் அவன் கட்சியை பற்றியா நீங்கள் பேசணும், நீங்கள் பேசி அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துறாதீங்க, நீங்களே அவனை வளர்த்து விட்டுருப்பீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுஜீவி பேசினாராம். ஏண்டா டே,
ஒருத்தன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாலே அவன் அறிவில்லாத கூமுட்டேன்னு உனக்கு புரிய வேண்டாம். தமிழ்நாட்டில் நீ பேசி தான் தளபதி வளரணுமா? நீ பேசி தான் எங்களுடைய கட்சி வெளியே தெரியணுமா? ஒருத்தன் தான் லூசுத்தனமாக வளர்றான்னு சொன்னால் அவனை வந்து அறிவுஜீவின்னு வர நீ சொல்கிற. அப்போ நீ எவ்வளோ பெரிய அறிவுஜீவியாக இருப்பார் பிறந்தக. அப்போ அறிவுஜீவி அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பாஷையில் முட்டாள் கூமுட்டேன்னு அர்த்தமா? தெரியாமல் போச்சு. கொஞ்சமாவது அறிவு வேணாமா உனக்கு? அவன் தான் சொன்னான்னா உனக்காக போச்சு அறிவு. அதையும் வந்து நீ மேடையில் வந்து பதிவு செய்கிற. அப்போ உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்? அப்போ உனக்கு எவ்வளவு உன்னுடைய தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது பாரு. இப்படியே உன்னை உசுப்பேத்தியே நீ இப்படி ஆயிடுச்சிருக்கிற. அது மட்டும் உன்னுடைய பேச்சில் புரியுது. அவர்கள் நீட்டை பற்றி பேசியிருந்தார் இல்லையா? இந்த வருஷம் 300 பேருக்கு ஒரு இது கொடுக்குறாராம், கொடுத்து சீனை போடுறாராம், அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். சொல்லிவிட்டு இந்த மில்டன் என்ன சொல்கிறான்னா, அது நீட்டை பற்றி இவர் பேசினார்லே அதில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னார். அதாவது நீட்டை பற்றி தளபதி என்ன பேசினார்? நீட்டு மட்டுமே லைஃப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அதில் தான் இவர் பிஜேபியினுடைய குரலாக ஒலித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தளபதி பேசினதுக்கு ஆல்ரெடி விளக்கம் கொடுத்தாச்சு. அவர் பேசினது நீட்டு மட்டுமே லைஃப்னு சொல்லி நீட்டுக்காக முயற்சி செய்து நீட் எக்ஸாம் எழுதிட்டு அதில் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா தற்கொலை செய்து விடாதீர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் உனக்கு ஒரு டேட்டா சொல்கிறேன். மார்ச் மாதத்துலேருந்து 2025 மார்ச்சிலிருந்து மே மாதம் வரையிலும் கிட்டத்தட்ட 40-45 நாள் தமிழ்நாட்டில் மட்டும் 6 மரணங்கள் நீட்டு பயத்தால், எக்ஸாம் எழுத போகிறோங்கிற பயத்தால், எக்ஸாம் எழுதிட்டா ரிசல்ட் வந்தால் நாங்கள் தோற்றுரும் அப்படிங்கிற பயத்தால் 6 மரணங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஜூன் 14ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தளபதி அதுக்கு முன்னாடியே பேசியிருந்தார் கல்வி விருது வழங்கக்கூடிய விழாவில். இந்த நீட்டு மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு பேச்சை பேசியிருந்தார். ஒரு டேட்டா சொல்கிறேன். இந்த வருடம் நீட்டு தேர்வினுடைய முடிவு வந்ததுக்கு பிறகு இதுவரையிலும் ஒருத்தர் கூட தன்னுடைய உடலை மாய்த்து கொள்ளவில்லை அப்படின்னா தளபதி பேசின பேச்சு மாணவர்களுக்கு சென்றடைந்திருக்கிறது. புரியுதா? எல்லா வருஷமும் நீட்டை வச்சு ஏதாவது ஒரு தற்கொலை நடக்கும், அதை வச்சு பிடிச்சிக்கிட்டு பிஜேபிக்கு எதிராக நாங்கள் பெரிய இவன் மாதிரி சண்டை போட்டுட்ருக்குறோன்னு சொல்லி அரசியல் செஞ்சுக்கிட்டு அந்த நீட்டை வச்சே பிரச்சாரத்தை பண்ணி அதன் மூலமாக மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெற்ற இந்த திமுக கும்பலுக்கு இந்த வருஷம் அதை வச்சு அரசியல் பண்ண முடியலை. அதனால தான் இன்றைக்கி இப்படிப்பட்ட உருட்டிகிட்டு இருக்கான். ஆனால் தளபதி எத்தனை பேருடைய லைஃப்பை காப்பாற்றிருக்கிறார். அதான்டா தளபதி. அவர் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறான் பற்றியா? அவர் சொன்ன வார்த்தையில் மோட்டிவேட் ஆகிருக்கிறான் பற்றியா? அதுதான் ஒரு ஆளுமை. அந்த ஆளுமை தான் தளபதி. இது கூட புரிய மாட்டேங்குதா? இல்லை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறீங்களானே தெரியல. சரி, அடுத்த விஷயத்துக்கு வந்துடும். பர்சனலாக நிறைய விஷயம் பேசியிருக்கிறான். நீ அரசியல் ரீதியாக விமர்சனம் எவ்வளோ இடத்துல வைக்கிற, நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டா இருக்கிறோம், அதெல்லாம் ஒன்றை திட்டா இருக்கிறோம். ஆனால் அவருடைய லைஃப்பை பற்றி பர்சனலாக அவருக்கு படிக்க துப்பு இல்லை. கல்லூரியில் வந்து சாமியார்கள்லாம் கையை காலை பிடிச்சி சீட்டை வாங்கி கொடுத்தாராம். யார்? விஜய் அவர்களுடைய அப்பா. ஆனால் அங்கே படிக்க துப்பு இல்லை, வெளியே வந்துட்டாராம். நீ திமுகவுக்கு சொம்பு தூக்குற, குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கிற, ஸ்டாலினுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கிற. கருணாநிதி பெருசாக படிக்கல, ஆனால் ஒரு பெரிய ஞானி. இந்த கருணாநிதியினுடைய தகுதியிலையும் திறமையிலையும் ஒரு 10% ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குதா? என்னைக்காவது அந்த கம்பேரிசனை நீ பண்ணியிருக்குதியா? சரி, அது வேண்டாம். தளபதிக்கு படிப்பு வரல சொல்கிற, ஒத்துக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் என்ன PhD வாங்கியிருக்கிறாரா பொலிட்டிக்கல் சயின்ஸில்? ஸ்டாலின் என்ன படிச்சிருக்கிறாரு? MA PhD முடிச்சிருக்கிறாரா? இந்த கருணாநிதி குடும்பத்தில் எவனாவது ஒருத்தன் நல்லா படித்து அந்த கல்வி அறிவை வச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாலும் ஒருத்தனை சொல்லு. நீ சொல்லிவிட்டு நீ மற்றவங்களை பற்றி பேசணும். இப்போ நீ ஒருத்தனை சப்போர்ட் பண்ணுற, இன்னொருத்தங்களை எதிர்க்கிற. நீ எதிர்க்கக்கூடியவனை விடவும் நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுறியோ அவனுக்கு தகுதியும் திறமையும் இருந்தால் இன்னொருத்தருடைய தகுதியும் திறமையும் நீ பேசலாம். அதுக்கு வக்கு இல்லாமல் வழி இல்லாமல் இருந்துக்கிட்டு நீ பேசலாமா? முதல்ல உதயநிதி ஸ்டாலின் என்ன PhD முடிச்சுட்டா இருக்கிறாரு. எந்த அடிப்படையில் நீ உதயநிதி ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்குற? நீ இதே லயோலா காலேஜில் தான் உதயநிதி ஸ்டாலின் படிக்கிறதா இருந்தார். அப்போ MK ஸ்டாலின் யாருடைய கையை காலை போய் பிடிச்சாரு? எந்த ஆளுமையை பயன்படுத்தினார்? இன்னொன்று, அவர் தளபதி விஜய் அவர்களுடைய தந்தை வந்து கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கறது மாதிரி சேர்த்து வச்ச காசெல்லாம் வச்சு தளபதியை வச்சு படம் எடுத்தார் அப்படிங்கிறாங்க. தப்பு கிடையாது. அப்பா சம்பாதிக்கிறது பிள்ளைங்களுக்கு தான். அவர் ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு. தன்னுடைய தகப்பனை எங்கேயுமே தலைகுனிய வைக்கல. S.A. சந்திரசேகர் அவருடைய மகன் அப்படின்னு இருந்த இடத்துல இன்றைக்கி விஜய் அவர்களுடைய தந்தை S.A. சந்திரசேகர் சொல்லி மாற்றி இருக்கிறார். அந்த ஒவ்வொரு ரூபாயையும் இன்றைக்கு புகழாகவும் புகழ்ச்சியாகவும் தன்னுடைய தந்தைக்கு மரியாதையாகவும் மாற்றி கொடுத்துருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள். இன்றைக்கு SAC அவர்கள், பழைய டைரக்டர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க.
அவங்க யாருக்கும் இல்லாத ஒரு மரியாதையும் மதிப்பும் எஸ்ஏசி அவர்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதற்கு காரணம் தளபதி விஜய் அவர்கள். இன்றைக்கு தளபதி இந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் எஸ்ஏசி அவர்கள். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. தன்னுடைய உழைப்பு, கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கறது மாதிரி சேர்த்த காசை, பணத்தை, தன்னுடைய திறமையை, தன்னுடைய தகுதி எல்லாத்தையுமே தன்னுடைய மகனுக்காக அவர் செலவு பண்ணார். மாற்று கருத்தே கிடையாது. மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மகனுக்காக என்ன செலவு பண்ணார்? ஊரை அடித்து உலையில் போட்டு ஊழல் செஞ்சு அதில் கிடைச்ச பணத்தை வச்சு தான் தன்னுடைய மகனுக்கு ரெட் ஜெயண்ட் வச்சு கொடுத்தாரு. அதில் கிடைச்ச பணத்தை வச்சு தான் ரெட் ஜெயண்ட் வச்சு கொடுத்தாரு. அதில் கிடைச்ச பணத்தை வச்சு தான் தொழில் பண்ணுறாரு. நான் கேட்கேன், கருணாநிதி சினிமாவில் கதை வசனம் எழுதி சம்பாதிச்சான்னு சொல்கிறீங்க இல்லையா? மு.க. ஸ்டாலின் என்ன தொழில் செஞ்சார்? தன்னுடைய குடும்ப வருமானத்துக்காக என்ன செஞ்சார்? தன்னுடைய வாழ்க்கைக்காக என்ன செஞ்சார்? என்ன தொழில் செஞ்சார்? பேசுகிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா? அவர் கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கறது மாதிரி சேர்த்து தன்னுடைய பிள்ளையை படிக்க வச்சுருக்கிறான். தன்மானம். ஊரை அடித்து உலையில் போட்டு ஊழல் செஞ்சு மக்கள் காசை ஆட்டையை போட்டு அதில் தன்னுடைய குடும்பத்தை வளர்த்து வச்சுருக்கான். இதுக்கு பேர் என்ன? அவமானம். நீ அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறியா? வெக்கமா இல்லை உனக்கெல்லாம்? நீ சொல்கிற நீ கல் உடைக்கக்கூடியவருடைய மகனாக பிறந்தா. அப்படி கல் உடைக்கக்கூடியவனுடைய மகன் அரசியலில் அறிவு இருந்தும் திறமை இருந்தும் இன்றைக்கும் அறிவாலயம் வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற நீ. ஆனால் எந்த அறிவும் இல்லாத தத்தி உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு துணை முதல்வர். இதைத்தாண்டா நாங்கள் மன்னராட்சின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். மங்குனி இதைத்தாண்டா மன்னராட்சின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். இந்திரகுமார் தேரடிக்கும் மில்டனுக்கும் எங்களுக்கு அவ்வளவு தகுதி இருக்குன்னு சொல்கிறியே. தகுதி என்ன மண்ணாங்கட்டிக்கு? பிச்சை எடுக்கிறதுக்கு இந்த தகுதியை பயன்படுத்துகிற. இந்த யானை பெருசாக இருக்கும். இந்த யானையை வச்சு என்ன பண்ணுவான்? பிச்சை எடுப்பான். அதேமாரி உங்ககிட்ட அவ்வளவு தகுதியும் திறமையும் இருந்து என்னத்துக்கு அறிவாலயம் வாசலில் மண்டி போட்டுட்டு இருக்கிற ஒரு அறிவும் இல்லாத, ஒரு சிந்தனை தெளிவும் இல்லாத தத்தி உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கையேந்தி நிற்கிற நீ பேசலாமா? நீ அடுத்து இவர் பெரிய அரசியல் ஞானி மாதிரி என்கிட்ட நீ பேசு. பெரியார் அம்பேத்கரை பற்றி 1 மணி நேரம் எங்கூட விவாதம் நடத்தி நீ ஜெயிச்சிட்டியன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன்கிட்ட பேசணுமா? நீ அவ்வளோ பெரிய பற்றியா? நான் கேட்குறேன். நீ யாரை தலைவனாக வச்சுருக்கிறியோ, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறியோ அவங்கள கேட்குறேன். உதயநிதி ஸ்டாலினை என் கூட விவாதத்துக்கு விட்டுருவான். 1 மணி நேரம் வேண்டாம், 1 நாள் வேணால் டைம் எடுத்துக்க. இதே பெரியாரையும் அம்பேத்கரையும் பற்றி நாம் விவாதப்படுவோம். திமுகவுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு பெரியாருடைய கொள்கைக்கும் அம்பேத்கருடைய கொள்கைக்கும் நேர் எதிராக செயல்படுதுன்னு சொல்லி நான் நிரூபிக்கிறேன். நான் விவாதம் நடத்துகிறேன், நான் பேசுகிறேன். என் கூட விவாதத்துக்கு உதயநிதி ஸ்டாலினை நீ முதல்ல கூட்டுவான். அப்படி தானே? உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசியல் அறிவு இருக்கு இல்லையா? அரசியல் தெளிவு இருக்குது, அரசியல் பார்வை இருக்கு இல்லையா? அதானே உன்னுடைய வாதம். அப்போ என் கூட 1 மணி நேரம் வேண்டாம், 1 நாளைக்கு ஃபுல் டேல ஏதாவது ஒரு கேப் வாய்ப்பு கிடைச்சி அவர் பேசி ஜெயிச்சுட்டா நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். அதற்கு பிறகு வேணால் தளபதி உங்களோட விவாதத்துக்கு வருவார். முதல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு அறிவு இருக்கு இல்லையா, தெளிவு இருக்கு இல்லையா, பெரியாரை பற்றி தெரியும்ல, எங்களோட விவாதத்துக்கு வர சொல்லும். எங்கே வச்சுக்கலாம்? அறிவாலயத்தில் வச்சுக்கணுன்னா கூட வைக்கலாம். தைரியமாக வரேன். ஒரு ஆளாக தனித்தனியாக வரணுன்னா கூட வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் கூட தான் பேசுவேன். வேறு இடையில எந்த புறம்போக்கும் வரக்கூடாது. ஏன்னா எனக்கு உதயநிதி ஸ்டாலின் கூட விவாதம் செய்கிறதுக்கு அளவுக்கான அறிவு தான் எனக்கு இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அடுத்து பெரிய அறிவாளி மாதிரி இத்தனை வருஷம் அரசியல் பேசாத ஒரு தற்குறி இப்போ வந்து அரசியல் பேசினா அதை நாங்கள் கேட்கணுமா? நானும் அதை தான் திரும்ப கேட்குறேன். 40 வருஷமாக ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்து, ஒரு அரசியல்வாதிக்கு மகனாக பிறந்து, நாட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது, துன்பம் துயரம், மக்கள் படக்கூடிய அவதி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு 40 வயசு வரைக்கும் அரசியல் பேசாத, அரசியல் பக்கமே வராத, அரசியல் சார்ந்து ஒரு கருத்தை கூட பதிவு செய்யாத, தன்னுடைய படத்தில் கூட ஒரு மக்களுக்கான ஒரு பிரச்சனையை பேசாத ஒரு தத்தி, ஒரு தற்கூரி உதயநிதி ஸ்டாலினை பார்த்து இந்த கேள்வி கேட்குறதுக்கு உனக்கு திராணி இருக்குதா? கேட்பியா? நீ கேட்டால் உனக்கு வரக்கூடிய படி நின்று போயிடும், வரக்கூடிய வருமானம் நின்று போயிடும். அதனால் நீ கேட்க மாட்ட. நீ அடுத்தவங்களை பார்த்து கேட்குறியா? உனக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்குதா? இதில் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசுகிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசினார், விஜய் வந்து அப்படி பேசுவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறார். சனாதனத்தை ஒழிப்போம்னு எப்படி பேசினார்? தெரியாமல் பேசினார். அந்த கூட்டத்தில் தெரியாமல் அப்படி ஒரு வார்த்தையை விட்டார். உண்மையிலேயே அந்த ஸ்டாண்டில் உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகும் அதே வார்த்தையை பேசணுமா வேண்டாமா? நான் பேசுனதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் நான் சொல்கிறேன், சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லி மறுபடியும் பேசணுமா வேண்டாமா? ஏன் பேசலை? சனாதனத்தை நான் ஒழிப்பேன்னு ஒரு பக்கத்தில் பேசிட்டு இன்னொரு பக்கத்தில் முருகருக்கு மாநாடு, அதுவும் சீஃப் கெஸ்ட்டாக அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு வந்துட்டு, உண்மையிலேயே உனக்கெல்லாம் மான ரோசம் சூடு சொரணை இருந்துச்சுன்னு சொன்னால் இதை நீ கேள்வி கேட்பியா மாட்டியா? இதை நீ கேள்வி கேட்காம அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்கிறேன்னா நீ எல்லாம் உனக்கெல்லாம் என்ன அரசியல் அறிவு இருந்துக்கிட்டு என்ன மண்ணாங்கட்டிக்கு? உனக்கு நான் 4 புத்தகத்தை படிச்சுட்டு அதில் வரக்கூடிய செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு
வரலாறு, கரண்ட் அஃபேரு, நடப்பு அரசியல்லாம் பற்றி பேசிட்டேன்னா நீ பெரிய அறிவாளி நினைப்பா. அறிவாளி யார் தெரியுமாடா? அறிவாளி யார் தெரியுமா? தான் கண்ணு முன்னே நடக்கக்கூடிய அநியாயம், தவறு, அதை எவன் செய்தாலும் தட்டி கேட்குறவன், அதை எவன் செஞ்சாலும் தப்புன்னு சொல்லக்கூடியவன் தான் அறிவாளி. உனக்கு அந்த தெம்பு இருக்கா, திராணி இருக்குதா? நீ அடுத்தவங்களை பற்றி பேசலாமா? இதில் கேட்டால் நாங்கள் விமர்சனம் செய்கிறோம் அப்படின்ட்டு. விமர்சனம் செய்வதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. நீ எல்லாம் செஞ்சது விமர்சனம் கிடையாது, நீ தனி மனித தாக்குதல். ஒருத்தனுக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை, அவனுக்கு அறிவு இல்லை, அவனுக்கு சிந்தனை இல்லை, அவன் முட்டா அப்படின்னு சொல்லி அடுத்தவனை பார்த்து ஏளனமாக எகத்தாளமான சிரிப்பு. இதுதான் அவனுடைய சமூக நீதியா? இதுதான் அவனுடைய அறிவா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா இன்னொருத்தனுக்கு அது தெரியலைன்னு சொன்னால் தெரியாத ஒருத்தனை பார்த்து சிரிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இதுக்கு பேர் அறிவுன்னு நினச்சிட்டு இருக்குதியா? இதைத்தான் பெரியார் சொல்லி தந்தாரா? இதைத்தான் அண்ணா சொல்லி தந்தாரா உனக்கு? அறிவு கெட்ட முட்டாள். அடுத்து சொல்கிறார், விஜய் அவர்களுக்கு இதுதான் முதல் தேர்தலாக இருக்கணும், கடைசி தேர்தலாக இருக்கணும். அதை நீயாடா முடிவு பண்ணணும்? அதை நீயா முடிவு பண்ணணும்? மக்கள் முடிவு பண்ணணும்டா, மக்கள் முடிவு பண்ணணும். தளபதிக்கு கடைசி தேர்தலா அல்லது மு.க. ஸ்டாலினுக்கு கடைசி தேர்தலான்ட்டு மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க. நீ பேசி என்னத்தை கிழிக்க போகிற? நீ உன் பேச்சை எவனாவது கேட்குறானா? திமுக ஆதரவு கட்டத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் வேணால் உன் பேச்சை கேட்பான். அதை தாண்டி நீ எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டிக்கும் பிரயோஜனம் கிடையாது. நீ சொன்னால நான் பேசி தான் நாங்கள் பேசி இவரை வளர்த்து விடுறோமான்னு ஏதோ ஒரு அறிவுஜீவி சொன்னான்னு சொல்லிட்டு தளபதி அப்படியே அரசியல் வருகைக்கு பிறகு அவரை விமர்சனம் செஞ்சு தான் நீ எல்லாம் வெளியவே தெரிகிற. அது வரைக்கும் நீ எல்லாம் எங்கே இருந்தனே தெரியாது. அவர் வந்ததுக்கப்புறம் தான் யூடியூப் சேனலுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர், அதிகமான பணம், அதிகமான காசு. உனக்கு இன்றைக்கி காசு கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னு சொன்னால் தளபதியை பேசிடுவா. இங்கே ஒரு பக்கத்தில் பேமெண்ட் வாங்கிறது யூடியூப்லேருந்து, அறிவாலயத்துலேருந்து அதுக்குன்னு தனி பேமெண்ட்டை வாங்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதுக்கு வேறு ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்கலாமே. மில்டன் அவர்களை அறிவும் சிந்தனையும் தெளிவும் நல்ல உடல் பலமும் ஆரோக்கியம் இருக்கத்தானே செய்யுது. அடுத்து போகிற போக்கில், ஏன்னா நிகழ்ச்சிக்கு ஸ்பீக்கருக்கு காசு கொடுக்கணும், அந்த மண்டப வாடகை கொடுக்கணும், வந்திருக்கக்கூடியவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸு அதுக்கான செலவெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு பர்ச்சேஸ் பயங்கரமாக பண்ணுறான். எப்படின்னா ராஜீவ்காந்தியை புகழ்ந்து பேசுகிறார். ராஜீவ்காந்தி அவர்களே, உங்களுடைய குரல் இன்றைக்கி மக்கள் எல்லா இடத்துலையும் ஒலிக்குது, சட்டமன்றத்தில் ஒலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐஸு, அதாவது தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணுறான், கருப்பன் குசும்பக்காரன் தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணுறான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி அந்த மீட்டிங்க்கு தேவையான காசெல்லாம் வாங்கணும். எப்படி கேட்குறதுன்னு தெரியாத உடனே இப்படி ஒரு வார்த்தையை போட்டு விட்டுறது. இந்த ராஜீவ்காந்தியுடைய வரலாறு தெரியுமா? நீ இதே நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணும்போது யாரை திட்டி பேசுன? ஸ்டார்ட் பண்ணும்போது நாம் தமிழர் கட்சியை திட்டி பேசுகிற நீ. அந்த நாம் தமிழர் கட்சி பாசறையிலேருந்து வந்தவர் தான் இந்த ராஜீவ்காந்தி. இந்த ராஜீவ்காந்தி மு. கருணாநிதியை எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறாருன்னு பழைய வீடியோவை எடுத்து பாரு நீ. சரியா? சீமான் கூட அந்த அளவுக்கு கருணாநிதியை பேசுனது கிடையாது. ஏன் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், தளபதி பேசுகிறாரு. நாங்கள் கூட கருணாநிதியை திட்டினது கிடையாது. ஏன்னா அவர் மேலே ஒரு மரியாதை மதிப்பும் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற முறையை தாண்டி பல திட்டங்களை விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் எதை எதிர்க்கிறோம்? திமுகனுடைய தில்லுமுள்ள அரசியலை எதிர்க்கிறோம். மு.க. ஸ்டாலினுடைய நேர்மையற்ற அரசியலை எதிர்க்கிறோம். மு.க. ஸ்டாலினுடைய திறன் இல்லாத ஒரு அரசியலை நம்ம எதிர்க்கிறோம். அதை தாண்டி பர்சனல் வெஞ்சன்ஸ் நமக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ராஜீவ்காந்தி முழுக்க கருணாநிதியை திட்டியே வளர்ந்தான். அங்கேருந்து நேரம் இங்கே வந்தோன்னா அவனுடைய திறமையை தகுதியை பாராட்டின்னு சொல்லி தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. பார்த்தியா? ஒரு கல்லொடைச்சவனுடைய மகன் கஷ்டப்பட்டு தன்னுடைய மகனை வளர்த்திருக்கிறாரு. மில்டன் தான் அவர். அந்த மில்டனுக்கு அவ்வளோ அறிவும் ஞானமும் தெளிவும் இருந்த பிறகும் அறிவாலய வாசலில் பிச்சை எடுக்கிறார். நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்த ஒருத்தர் நேரடியாக திமுகனுடைய மாணவர் அணி செயலாளர். இதாண்டா திமுக, இதான் திமுக. உன்னையெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டிக்கு கூட திமுக மதிக்கலைன்னு சொல்கிறது இதிலே தெரியலையா? நீ நாம் தமிழர் கட்சி பாசறையிலேருந்து வந்த ஒருத்தன்ட்ட பிச்சை எடுக்கிறது மாதிரி நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு சொல்லிட்டு பேமெண்ட்டை கலெக்ஷன் பண்ணிட்டுருக்கிற. வெக்கமாக இல்லை உனக்கெல்லாம்? சரி, இப்படி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்கிறார்னா, நிறைய பேசணும் நேரம் இல்லை. அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்கிறார்னா, எப்படி சினிமாவில் தன்னை நிலைநிறுத்துவதற்கு விஜயகாந்தை பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி அரசியல் நிலைநிறுத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமியை பயன்படுத்துவதற்கு விஜய் நினைக்கிறாரு. விஜயால் தனித்து நிற்க முடியாது, விஜய்க்கு அதிமுக சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் கேட்குறேன், பதிலுக்கு கேட்குறேன். திமுகவால் தனித்து நிற்பதற்கு திராணி இருக்குதா? ஆண்ட கட்சி தானே, இத்தனை ஆளுமைகள் கொண்டு இருக்கக்கூடிய கட்சி தானே, மக்கள் இருக்கக்கூடிய கட்சி தானே, கொள்கை கோட்பாடு மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் வச்சிருக்கக்கூடிய கட்சி தானே. தனித்து நிற்பதற்கு திமுகவுக்கு திராணி இருக்கா? சொல்லு. தாவேக்கா தனித்து நிற்கும். நீ பேசு. உன் கூட்டணி கட்சிகளெல்லாம் நிற்பாடு. தனித்து நிற்க சொல்லு. தளபதியும் தனித்து நிற்பார். இத்தனை கட்சிகளை கூட்டணிக்கு வச்சுக்கிட்டு அவனுங்களுக்கு எலும்பு சுண்டு மாதிரி எழுதாவது ஒத்த சீட்டு 2 சீட்டு கொஞ்சம் காசு பணத்தை கொடுத்துக்கிட்டு பல லட்சம் கோடிகளை கையில் வச்சுக்கிட்டு ஓட்டுக்கு காசு கொடுத்து
மக்களை ஏமாற்றி அந்த ஒரு அரசியல் செய்யக்கூடிய நீங்கள் தனித்து இந்த விஜய் அவர்களுக்கு நிற்க திராணி இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. நான் கேட்கேன், தனித்து நிற்பதுக்கு திராணி இருக்குதா திமுகவுக்கு? தனித்து ஏன் காங்கிரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியாவது கழட்டி விடுறதுக்கு திராணி இருக்குதா? 2011 தோல்விக்கு காரணம் காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விட்டீங்க. 2014 தனித்து போட்டிட்டீங்க. அவ்வளவும் உங்களோட டங்குவார் அத்தனையுமே அத்து போச்சு. அதற்கு பிறகு மீண்டும் அதே காங்கிரஸோடு கை கோர்த்தீங்க. அதில் ஒரு இதில் பேசுகிறாரு, எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் ஆட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படி இவர் மில்டன் இருந்து பார்த்தது மாதிரி. எம்ஜிஆர் ஆட்சி இவ்வளோ மோசமாக இருந்துச்சு தெரியுமா? அவருடைய ஆட்சியில் தான் வந்து டெல்லி தமிழ்நாட்டில் வந்து ஆதிக்கம் செலுத்துச்சுன்ட்டு. அவருடைய ஆட்சியில் டெல்லி ஆதிக்கம் செலுத்துச்சுன்னா அன்றைக்கி பிஜேபியாக இருந்துச்சு, இந்த காங்கிரஸ் தானே இருந்துச்சு. அப்போ அந்த காங்கிரஸ் தானே தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்துச்சுன்னு சொல்ல வரீங்க. அதே காங்கிரஸோடு திமுக கூட்டணியில் இருந்துச்சா இல்லையா? அதே காங்கிரஸோடு திமுக கூட்டணியில் இருக்கும்போது தானே இந்த நீட்டு மாதிரியான எக்ஸாம் எல்லாம் வெளியே வந்துச்சு. அப்போ தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறார்களா இல்லையா? கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது யார்? கருணாநிதி தானே. அதை பற்றி பேசுகிறதுக்கு தெம்பு இருக்குதா, திராணி இருக்குதா? அந்த டெல்லியோடு கூட்டணியில் இருப்பாங்களாம். அதே பிஜேபி ஒன்றியத்தில் ஆட்சி செய்த பிஜேபியோட கூட்டணியில் இருப்பாங்களாம். கூட்டணியிலிருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்து கொடுப்பாங்க. அந்த ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொள்வார்கள். இப்போ வந்து மற்றவர்களை பார்த்து பிஜேபி பி டீம், அந்த டீம், இந்த டீம் பேசும்போது இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. அவர் நெய்வேலியில் இருக்கும்போது ஒரு ரைடு நடந்துச்சு இல்லையா? தன்னுடைய சொத்தை காப்பாற்றுறதுக்கு அவருக்கு அரசியல் வந்தாராம். சரி, அதை வச்சுப்போம். அவருக்கு சொத்து இருக்கிறதுனால அதை காப்பாற்றுறதுக்கு அரசியல் வந்தார். அதுக்கு பிஜேபிக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்ல வர நீ. ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, பொன்முடி, சபரீசன், ரெட் ஜெயண்ட், உதயநிதி ஸ்டாலின், இப்படி அத்தனை பேருமே சொத்து வச்சுருக்கிறாங்களா இல்லையா? அவங்களுடைய நிறுவனங்களில் ரைடு நடந்திருக்குதா இல்லையா? விஜய் அவர்களுடைய வீட்டில் நடந்த ஒரே ஒரு ரைடுக்காக இவர் பிஜேபிக்கு அடிபணிச்சு போயிட்டார்னா, இத்தனை பேருடைய வீட்டில் ரைடு நடந்திருக்கிறது. ஆனாலும் பெருசாக ஒருத்தன் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பிஜேபி பி டீமாக இருப்பீங்க? அதை பற்றி பேசுகிறதுக்கு இந்திரகுமார் தேரடிக்கோ அல்லது மில்டனுக்கோ திராணி இருக்குதா? ஒன்றும் இல்லாத நீ பெரிய அரசியல் அறிவு படைச்சவன் மாதிரி, அரசியல் புளுத்தி மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன். ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்காரத்தனமாக இருந்தவன் இன்றைக்கி வந்து கோடியாக சொத்து வச்சுருக்கிறான். இந்த பணம் உனக்கு எப்படி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு உனக்கு திராணி இருக்குதா? நீ விமர்சனம் பண்ணு, உனக்கு அரசியல் அறிவு இருக்குன்னா நீ பேசு, தெளிவாக பேசு, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நாட்டு மக்களுக்கான பிரச்சனையை பற்றி பேசணுமா? அறந்தாங்கில 45 வயசு ஒரு லேடியை மாடு மேய்க்க போன இடத்துல மாடு கட்டியிருந்ததை அவுக்க போன இடத்துல கற்பழித்து கொன்று தண்ணிக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கிறான். 4 வயசு பிள்ளைய திருவள்ளூரில் கற்பழிச்சிருக்கிறான் ஒரு வட இந்தியாக்காரன். இதுவரையிலும் யார் என்ன அப்படின்னு சொல்லி துப்பு கூட தொடங்கலை. இதுவரைக்கும் யாருன்னு அவனை கைது பண்ண முடியலை. இப்படிப்பட்ட ஒரு நிர்வாக சீர்கேடான ஒரு அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. நீ இதை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டு நீ இன்னொரு பக்கத்தில் அரசியல் பேசுனா உன்னை நேர்மையாளன்னு சொல்லலாம். அதை விட்டுக்கிட்டு இதெல்லாம் பற்றி பேச மாட்டேன், ஆனால் நான் பெரிய அரசியல் புளுத்தின்னு சொன்னால் உன்னெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டிக்கும் மதிக்க முடியாதரா. உன்னை வந்து தனிப்பட்ட முறையில் தனி மனித தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷன் நம்ம ஆளும் கிடையாது. ஆனால் நீ பேசும்போது நீ தனி மனித தாக்குதல் நடத்தின நீ வந்து அமையுமேன்னு பேசுனா, நாயின் வரைக்கும் பேசினேன். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு மண்ணாங்கட்டி மரியாதையும் கொடுக்க முடியாது. இதை தாண்டி நிறைய வார்த்தைகள் வரும். பின்ன கண்ட்ரோல் பண்ணுறோம். நிறைய பெண்கள் நம்முடைய ஆதரவாளர்களாக, நேயர்களாக இருக்கிறார்கள், சப்ஸ்கிரைபர்களாக இருக்கிறார்கள். அதனால் கொஞ்சம் என்னுடைய வார்த்தையை அடக்கி வாசிச்சிருக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, தேவையில்லாமல் சில வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன். அது உங்களுக்கு கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் மன கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இறைவனுக்காக பொறுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.